Hey guys, வணக்கம் and welcome to Buff Tutorial. இந்த வீடியோல நான் உங்களுக்கு எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க கிராஃபிக் டிசைனரா உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான சில சாஃப்ட்வேர்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். அண்ட் அந்த சாஃப்ட்வேர் எதுக்காக யூஸ் பண்ணணும், எந்த இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணணும், எந்த இண்டஸ்ட்ரி என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எதிர்பார்க்கறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். அண்ட் என்னோட பேரு உதயலிங்கம். ஐ அம் a designer and mentor. அண்ட் ஃபர்ஸ்ட் திங், கிராஃபிக் டிசைனிங்ல காலங்காலமா தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, அதாவது டிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பீரியட்ல இருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய செட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டோஷாப், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேஜ் மேக்கர், அதாவது நான் சொல்றது பிகினிங் ஸ்டேஜ்ல, அதுக்கப்புறம் கோரல்ட்ரா. ஸோ இதுதான் டிடிபி சாஃப்ட்வேர்ஸ் சொல்லுவாங்க ஆரம்ப காலகட்டத்தில். லேட்டர் வந்து இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனிங் இண்டஸ்ட்ரியா மாற ஆரம்பிக்குது. சோ ஒரு கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது இந்த டிடிபி ஆபரேட்டர்ஸ், டிடிபி டிசைனர்ஸ் அப்படின்றதெல்லாம் ரூல்ட் அவுட் ஆயிட்டு புதுவிதமான சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வராங்க. என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அகைன் போட்டோஷாப் இருக்கு அண்ட் கோரல்ட்ரா. அண்ட் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இன்டிசைனுக்கு பதிலாக பேஜ் மேக்கருக்கு பதிலாக இன்டிசைன் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்றாங்க, லைக் இன்னும் அடோப் வந்து மாத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இன்டிசைன், நாலாவது இல்லஸ்ட்ரேட்டர். சோ போட்டோஷாப், கோரல்ட்ரா, இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், இந்த 4 சாஃப்ட்வேரும் ஒன்னா சேர்றது தான் ஒரு பெர்ஃபெக்டான கிராஃபிக் டிசைனிங் சாஃப்ட்வேர் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். லேட்டர் டேஸ்ல இந்த கிராஃபிக் டிசைனிங்கே வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா வந்து பிரிக்கப்படுது. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் மீடியா அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. ஸோ பியூர்லி பிரிண்டிங் ஓரியன்டான வேலைகள் மட்டுமே அதிகமா செய்யக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிரிண்ட் மீடியா அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கங்க, இல்ல வந்து ஒரு மேகசின் எடுத்துக்கங்க, இல்ல ஒரு ப்ராடக்டோட பேக்கேஜிங் எடுத்துக்கங்க. இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல ஃபிளக்ஸ் பேனர்ஸ், பஸ் போர்டு அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது ஒரு பிரிண்டரோட அவுட்புட்டா வரக்கூடிய எல்லா விதமான டிசைனிங் ஒர்க்குமே நம்ம என்ன சொல்றோம்னா பிரிண்ட் மீடியா அப்படின்ற ஒரு வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதுல இன்னொரு மீடியா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்னா டிஜிட்டல் மீடியா அப்படின்னு சொல்றோம். இந்த டிஜிட்டல் மீடியாவோட யூசேஜஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. ஆரம்பத்துல, அதாவது கிராஃபிக் டிசைனிங் இண்டஸ்ட்ரி உள்ள வரும்போது அந்த ஆரம்ப காலகட்டத்துல இந்த டிஜிட்டல் மீடியா அப்படின்றது வெப்சைட்டோட பேனர் கிரியேஷன்ஸுக்கு தான் அதிகமா இருந்தது. பிகினிங் ஸ்டேஜ்ல சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இ பப்ளிஷிங்ல வந்து ரொம்ப அதிகமா வந்து யூஸ் பண்ணாங்க இந்த டிஜிட்டல் மீடியா அப்படின்றது. நான் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2012 அந்த பீரியட் டைம்ல தான் நான் சொல்றேன். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிபிடி பிரசன்டேஷன் வந்து ரொம்ப பாப்புலரா இருந்த ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டோஷாப் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணாங்க பிபிடி பிரசன்டேஷன்ஸ்ல. அதுக்கப்புறம் இ பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி ரொம்ப அதிகமா பாப்புலரா இருந்த ஒரு பீரியட். இப்போ வரைக்குமே இந்த 2 இண்டஸ்ட்ரியும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வேகன்சிஸ் கொடுக்குறாங்க. ஒரு டிஜிட்டல் இமேஜ் கிரியேட்டர்ஸ் சொல்லுவாங்க, இந்த மாதிரில வந்து கிரியேட்டிவ் மீடியா கிரியேட்டர்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய டெசிக்னேஷன்ஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ பியூர்லி டிஜிட்டலுக்காக மட்டுமே செய்யக்கூடிய வேலைகளை நம்ம என்ன சொல்றோம், அந்த ஆர்ட் ஒர்க் இல்ல அந்த ஒரு கிராஃபிக் டிசைனிங் ஒர்க்கை தான் நம்ம என்ன சொல்றோம்னா டிஜிட்டல் மீடியாஸ் அப்படின்னு சொல்றோம். சோ ஒரு கிராஃபிக் டிசைனரோட ரோல்ஸ் வந்து இந்த 2 தான் மேஜரா நம்ம பார்த்தோம்னா, ஒன்னு வந்து பிரிண்ட் மீடியாக்கு வேலை செய்வாங்க, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மீடியாக்கு வேலை செய்வாங்க. இதை தவிர்த்து இப்போ நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க ஒரு கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு வெட்டிங் ஸ்டுடியோ, லைக் இன்னும் இந்த போட்டோகிராஃபி ஸ்டுடியோஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி இடங்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனருக்கு அதிகமான ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்க இவங்க பண்ணக்கூடிய வேலைகள் அதிகமா போட்டோஷாப்பா இருக்கும். ரெண்டாவது இல்லஸ்ட்ரேட்டரை இப்ப ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா ஒரு சில டெம்ப்ளேட் அண்ட் ஆர்ட் ஒர்க் இது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படும். பட் இந்த இடங்கள்ல வந்து கோரல்ட்ராவோ இல்ல இன்டிசைனோ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா யூசேஜஸ் இருக்கு. ஸோ பிரைமரியா இந்த இண்டஸ்ட்ரி யூஸ் பண்றது இந்த போட்டோஷாப் அண்ட் இல்லஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் தான். இதே வந்து நீங்க இந்த டிடிபி ஆர் அந்த பேக்கேஜிங் டிசைனிங் இல்ல பிரிண்ட் மீடியம்ஸ், கோர் பிரிண்ட் மீடியம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டைப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு நீங்க போறீங்க அப்படின்னா போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் அண்ட் கோரல்ட்ரா. இதுல வந்து கோரல்ட்ரா தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரியாவே யூஸ் பண்றாங்க. நீங்க வந்து உங்க கெரியரை பிரிண்டிங் ஓரியன்டா ஃபோக்கஸ் பண்ண போறீங்க அப்படின்னா பியூர்லி நீங்க கோரல்ட்ரால கண்டிப்பா எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அப்பதான் நீங்க பிரிண்ட் சைடு வந்து மூவ் பண்ண முடியும். அங்க வந்து போட்டோஷாப்பும் இல்லஸ்ட்ரேட்டரும் பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேரா மாறிடுது. இதே வந்து நீங்க இ பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி போறீங்க அப்படின்னா, இ பப்ளிஷிங் அப்படின்னாவே இன்டராக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இ பப்ளிஷிங் அப்படின்றது நம்ம நார்மலா பிடிஎஃப் புக்ஸ் பாக்குறோம் இல்லைங்களா, இப்போ நீங்க ஒரு புக்கை வந்து பிரிண்டர் எடுத்து பாக்குற மாதிரி இ புக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து அமேசான் கிண்டல் மாதிரியான ப்ராடக்டா இருக்கட்டும், இல்ல நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் இ புக் பப்ளிஷிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இ புக் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மீடியமா இருக்கு. ஸோ இந்த இ புக் இண்டஸ்ட்ரியை நீங்க சூஸ் பண்றீங்க, இல்ல இ பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு நீங்க இன்டிசைனை வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி சாஃப்ட்வேரா சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அங்க
இல்லஸ்ட்ரேட்டர் அண்ட் போட்டோஷாப் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேரா மாறுது. கோரல் டிராவை நிறைய கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்க சூஸ் பண்ற இண்டஸ்ட்ரியை பொறுத்து இந்த சாஃப்ட்வேர் சிஸ்டமே வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்க பேக்கேஜிங் ஃபீல்டுக்கு போறீங்க அப்படின்னா, பேக்கேஜிங் ஃபீல்டுன்றது மோஸ்ட்லி இல்லஸ்ட்ரேட்டர் அண்ட் கோரல் டிராவை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுப்பாங்க. அதுலயும் ரொம்ப கோர் லெவல், ரொம்ப அட்வான்ஸ்டான நீங்க பேக்கேஜிங் கம்பெனிஸ் போறீங்கன்னா கோரல் டிரா ஃபர்ஸ்டா இருக்கும், செகண்ட் இல்லஸ்ட்ரேட்டரா இருக்கும், தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டோஷாப்பா இருக்கும். இதுல ஒரு சில கம்பெனிஸ் வந்து இல்லஸ்ட்ரேட்டர் ஃபர்ஸ்ட், செகண்ட் போட்டோஷாப், தேர்ட் கோரல் டிரா, அந்த ஃபைனலா அப்ஸ்கிரேஷன்ஸ்க்காக மட்டும் யூஸ் பண்றாங்க. இப்படி இந்த 4 சாஃப்ட்வேர் தான் மொத்தமாவே கிராஃபிக் டிசைனிங் இண்டஸ்ட்ரியில இருக்கு. ஸோ இந்த 4 சாஃப்ட்வேருமே இண்டஸ்ட்ரி மாறும்போது, அதாவது இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரீஸ் மாறும்போது சாஃப்ட்வேரோட சாய்ஸஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ நீங்க ஒரு ஜென்ரலான ஒரு கிராஃபிக் டிசைனரா இருக்கும்போது எல்லா விதமான வேலையும் செய்யும் போது 4 சாஃப்ட்வேருமே கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 4 சாஃப்ட்வேர்லயும் நீங்க எக்ஸ்பர்ட் லெவல்ல கண்டிப்பா இருந்தே ஆகணும். நீங்க ஒரு ஜென்ரலிஸ்டா இருக்கும்போது, ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராஃபிக் டிசைனரா இருக்கிறவங்க ஸ்பெசிபிக்கா ஒரே ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணி போறாங்க. அந்த கிராஃபிக் டிசைனிங்லயே நான் வந்து பிரிண்டிங் டிசைன் எக்ஸ்பர்ட்டா போக போறேன், இல்ல வந்து ஒரு வெட்டிங் ஆல்பம் டிசைனரா நான் வந்து என்னோட ப்ரொஃபைல மாத்த போறேன். இன்னைக்கு வந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் டிசைனர்ஸ், ப்ராடக்ட் பேக்கேஜிங் டிசைனர்ஸ், இப்படி ஏகப்பட்ட ஈவன் சோஷியல் மீடியா டிசைனர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப் பேஸ்டான டிசைனர்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டிசைனர்ஸ் இருக்கு. இதெல்லாம் சப் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட வேலை நிமித்தமா இருக்கிறது. ஸோ இது நான் சொன்ன அந்த சப் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே அவங்க வேலை நிமித்தமா. ஜென்ரலா கிராஃபிக் டிசைனர்னு சொன்னாலும் கூட அந்த கம்பெனில நடக்கக்கூடிய வேலைகளை பொறுத்து அவங்களோட அந்த ஒர்க் ப்ரொஃபைல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஒரு டிசைனரா உங்க கெரியரை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கம்பெனியை சூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட டிசைன் ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சதுன்னா இப்ப நான் சொன்ன இந்த 4 சாஃப்ட்வேரோட யூசேஜஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல அதிகமா இப்போ நிறைய பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி இருக்கு, ஆப் டிசைனிங் கம்பெனி இருக்கு. இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு நீங்க போகும்போது அதிகமா உங்களுக்கு ஐகான் கிரியேஷன்ஸ், லோகோ கிரியேஷன், பிராண்ட் வெக்டார் எலமெண்ட் கிரியேஷன்ஸ், டிஜிட்டல் ஆர்ட் ஒர்க், இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கிரியேஷன், அண்ட்ரா கேரக்டர் கிரியேஷன், இந்த மாதிரி நிறைய விதமான டிஜிட்டல் ஆர்டிஸ்டிக் வேலை பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ நான் சொன்ன எல்லாத்துக்குமே நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் எதுவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டர் தான் ஃபர்ஸ்டா இருக்கும். சோ இவங்களுக்கு நீங்க இல்லஸ்ட்ரேட்டர் அண்ட் போட்டோஷாப்ல அதிகமா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. வேற கோரல் டிரா, இன்டிசைன் இவங்களுக்கு தேவையே படாத ஒரு சாஃப்ட்வேரா இருக்கும். சோ கிராஃபிக் டிசைனர் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் நம்மளால பண்ண முடியாது. 4 சாஃப்ட்வேர் தானே, ஈஸியா கத்துக்கிட்டா ஒரு கிராஃபிக் டிசைனரா எந்த கம்பெனிக்கு வேணாலும் போயிடலாம் அப்படின்றது ஜஸ்ட் லைக் தட் உங்களால பண்ண முடியாது. சோ நீங்க சூஸ் பண்ற கம்பெனி, அந்த கம்பெனியோட கிளைண்ட்டுக்கு பண்ணக்கூடிய அந்த வேலைகள், இதை பொறுத்து சாஃப்ட்வேர் சிஸ்டமே வந்து பாத்தீங்கன்னா இங்க மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க ஒரு போட்டோ எடிட்டிங், ஆல்பம் டிசைனிங் கம்பெனி போறீங்கன்னா சேம் போட்டோஷாப் தான். ஆனா அந்த சாஃப்ட்வேர்ல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த டூல்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். இதே நீங்க வந்து ஒரு திங்க் அபவுட் சோஷியல் மீடியா டிசைன். இப்போ சோஷியல் மீடியா டிசைனிங்க்கு நீங்க போறீங்கன்னா இவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த பென் டூல்ல பர்ஃபெக்டா இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அங்க வந்து டிசைன் எலமெண்ட்ஸை கம்போஸ் பண்ணி ஒரு அப்பீலிங்கான டிசைனை கிரியேட் பண்றீங்களான்றது மட்டும் தான் உங்ககிட்ட வந்து அதிகமா எதிர்பார்ப்பாங்க. ஸோ டூல் ஒன்று தான். அந்த டூல்ல நீங்க எதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க, அந்த டூலை வச்சு நீங்க என்ன மாதிரி வேலை செய்றீங்க, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கிராஃபிக் டிசைனரா உங்க கெரியர் நீங்க ஆரம்பிக்கும் போது நீங்க பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இப்ப நான் சொன்னது எல்லாமே. சரி, வேல்யூ ஆடட் ஸ்கில்ஸஸ். ஒரு டிசைனரா நான் என்னோட கெரியரை ஆரம்பிக்கும் பொழுது வெறும் போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், கோரல் டிரா மாதிரியான சாஃப்ட்வேரை தவிர்த்துட்டு வேற என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் போனா எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எனக்கு சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும், நான் என்னோட கெரியரை டிசைனரா ஆரம்பிக்கும் போது என்னோட வேலையை ஈஸியா கெட் பண்றதுக்கும், என்னோட ப்ரொஃபைலை வந்து இன்னும் கூட ஸ்ட்ரென்தனா பண்றதுக்கும், இல்ல ஆட் ஆன் ஸ்கில்ஸ் சொல்லலாம், இல்ல ஆட் ஆன் சாஃப்ட்வேர்ஸ், என்ன டர்ம்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, நீங்க கிராஃபிக் டிசைனராகவே இருந்தாலும் கூட ஃபிக்மா அண்ட் XD கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்னதான் அதுல வந்து நீங்க UI டிசைனிங், வெப்சைட் டிசைனிங் இந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் பண்ணினா கூட நிறைய கிராஃபிக் டிசைனிங் கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிசைனர் கிட்ட ஒரு மொபைல் அப்ளிகேஷனோட யூஐ வந்து கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க, டைரக்டா யூஐ பண்ண சொல்றாங்க, வெப்சைட் டெம்ப்ளேட்டை கிராஃபிக் டிசைனரை பண்ண சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னு வரும்போது யூஐ கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு XD and Figma ஒரு மேண்டட்டரியான ஒரு சாஃப்ட்வேரா இருக்கு. இது வந்து ஒரு டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி. கிராஃபிக் டிசைனர் டுவர்ட்ஸ் மொபைல் அப்ளிகேஷன் அண்ட் வெப் ரிலேட்டடான சர்வீசஸ்க்கு போகும்போது யூஎக்ஸ்குள்ள போகாம யூஐ மட்டுமே நேவிகேட் பண்றாங்க. ஒரு வயர் ஃப்ரேமை கொடுத்து இது யூஐ கன்வெர்ட் பண்ணுங்கன்னு இன்னைக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் கிட்ட, இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு 4 to 2 years எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அட்லீஸ்ட் யூஐயாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி உங்க ப்ரொஃபைல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவ் பண்ணி எடுத்துட்டு போகலாம்.
இதே இன்னொரு ரோட் மேப் ஒன்று இருக்கு. என்னன்னா கிராஃபிக் டிசைனர் டுவர்ட்ஸ் கிரியேட்டிவிட்டி. இப்போ கிரியேட்டிவிட்டி இந்த சென்ஸ் ஆஃப் நான் மீன் பண்றது என்னன்னா கிரியேட்டிவ் வீடியோ எடிட்டிங் அண்ட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லலாம். மோர் ஆஃப் அனிமேட்டட் கண்டென்ட் கிரியேஷன்ஸ். கிராஃபிக் டிசைனர் கம் அனிமேட்டட் கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ இதுக்கு வந்து நீங்க ப்ரீமியர் ப்ரோ மேண்டட்டரியா கத்துக்கணும், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மேண்டட்டரியா கத்துக்கணும், அடோப் அனிமேட் மேண்டட்டரியா கத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போனீங்கன்னா அடோப் கேரக்டர் அனிமேட்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேட்டட் கண்டென்ட் கிரியேஷன்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்க ஒரு பக்கம் நீங்க வந்து மொபைல் ஆப் டிசைனிங் அது ரிலேட்டடா கொண்டு போறீங்க, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீடியோ கான்டென்ட் கிரியேஷன்ஸ். ஸோ எந்த அளவுக்கு கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு வீடியோ கான்டென்ட் கிரியேஷன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்ன மாதிரியான ரோட் மேப்பை நான் சூஸ் பண்றேன். நான் ஒன்லி ஃபார் கிராஃபிக் டிசைனிங் மட்டும் கத்துக்கிட்டு அந்த கிராஃபிக் டிசைனிங் வைடர் பேக்ரவுண்ட்ஸ், அந்த கிராஃபிக் டிசைனிங்கோட லிமிட்டட் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள இல்ல கிராஃபிக் டிசைனிங்கோட கோர் இண்டஸ்ட்ரிக்குள்ள மட்டும் நான் வேலை செய்யறேன்னா, இல்ல ஆட் ஆன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லப்பட நான் வந்து மொபைல் அப்ளிகேஷன் இல்ல அது ரிலேட்டடான டிசைன்ஸை சூஸ் பண்றேன்னா, இல்ல வந்து அனிமேட்டட் கண்டென்ட் கிரியேஷன்ஸ் ரிலேட்டடான எடிட்டிங் அண்ட் அனிமேஷன் ரிலேட்டடா சூஸ் பண்றேன்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாத் இருக்கு. இதுக்கேற்ற சாஃப்ட்வேர்ஸை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஸ்கில் லெவல்ல நீங்க அப்கிரேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஸ்கில் செட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஜாபை கெட் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இன்னும் நிறைய டூல்ஸஸ், இன்டர்னலா குட்டி குட்டி டூல்ஸஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்கு. என்னால இந்த வீடியோல அது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்ல முடியல. பட் இதுக்கப்புறம் வரக்கூடிய நிறைய வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆஃப் த இண்டஸ்ட்ரிஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்லயுமே பிரேக் டவுன் பண்ணி நான் வந்து ஒரு வீடியோஸா வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஒரு கான்செப்டை வந்து நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ள நிறைய இன்டர்னல் விஷயங்கள்ஸ் இருக்கு. தியரிட்டிக்கலாவும் இருக்கும், ப்ராக்டிக்கலாவும் இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கல் வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து திங்க் பஃபெக்ட் சேனல்ல வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். பட் இதே வந்து தியரிஸ் லைக் கான்செப்சுவல் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரெகுலரா பஃப் டியூட்டோரியல் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, மேபி நான் ஏதாவது ஒரு டாபிக்கை பத்தி பேசணும் அப்படின்னாலும் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிராஃபிக் டிசைனிங்கை பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ சிம்பிளான டாபிக் கிடையாது கிராஃபிக் டிசைன். இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய ப்ராடக்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிசர்ச் அண்ட் கேஸ் ஸ்டடிஸ் பண்ண போறோம். நிறைய பேக்கேஜிங் டிசைன்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் கேஸ் ஸ்டடிஸ் பண்ண போறோம். இது எல்லாமே தொடர்ந்து பஃப் டியூட்டோரியல்ல இனிமே நடக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டா தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு நான் எதை பத்தியாவது பேசணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த டாபிக் என்ன அப்படின்றது எனக்கு மறக்காம கமெண்ட்ல கொடுத்துருங்க. ஸோ நான் அதை நோட் பண்ணி I'll do a separate video for you. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தொடர்ந்து பஃப் டியூட்டோரியல் அப்லோட் ஆகும். எல்லா வீடியோ அப்டேட்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பஃப் டியூட்டோரியல்.